ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணும் அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. புடி மோதிரம் அட வைக்கணுமா? ஏப்பா, ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போறா. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற. அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா? ஐயோ, மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் அங்கிள், இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. முந்தானத்தை தொலைஞ்சு வச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. உங்க மோதிரம் இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா? என்னது? ஏய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயிப்போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய், விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாட்டு போட்டுமா? நோ டிசி சார், நீங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப தப்பானது. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கே சாவணும், அப்பதான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த விஷ பரீட்சை வேண்டாம். அவன் விரலாலே அவன் கண்ணை குத்துறோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எசக்கி தன் குருவா மதிக்கிற வேட்டு முத்தியாவுக்கு நாளைக்கு நினைவு நாள். காணாத்தூள் இருக்க சமாதிக்கு அவன் தனியா தான் வருவான். வரவன் போனாமா தான் போவான். இது லைசன்ஸ் இல்ல துப்பாக்கி. எஸ்கே கொன்னோட உண்மையில் இருக்கிற சஸ்பென்ஷன் ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன். உன்னை டிஎஸ்பியை ப்ரமோட் பண்றேன். எனக்கு ப்ரமோஷன் தான் முக்கியம். டேய், சாரி எஸ்கே. டேய் பாண்டிதுரை, பாண்டித்துரை, கங்க்ராட்ஸ். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எதிர்கோஷ்டி வந்து இசக்கிய போட்டு தள்ளிடுச்சுன்னு எஃப்ஐஆர்ல எழுதணும். அந்த எதிர்கோஷ்டியை வலைவீசி தேடிட்டு இருக்கோன்னு பிரஸ் மீட்ல பில்டப்பா சொல்லணும். ஏன் இந்த வலைவீசி வீசி பழசாகல உங்களுக்கு? இவனுக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். பாக்குறியா? டேய், போடுறா இவனை. இதுக்கு பேர் தான் விசுவாசம்டா. ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இல்லையே. சொல்ல போன்றா, அண்ணன் கூப்பிடுறாரு. ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேரும் மண்டையை போட்டாங்க. யாருன்னு? அதான் அந்த டிசி மகேந்திரனும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டிதுரையும். நீ என்ன பண்ற? ஒரு 1/2 மணி நேரத்துல போய் சரண்டர் ஆயிடுவேன். உன் குடும்பத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன். 6 மாசத்துல உன்னை வெளியே எடுத்துடுறேன். என்ன? இதை செஞ்சது இசக்கி தான். சரண்டர் ஆயிருக்கிற சோலை இசக்கியோட ஆளு. எசக்கி சொல்லித்தான் சோல சரண்டர் ஆயிருக்கான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க சார், அது நம்ம சட்டத்துக்கு ஆத்திரம் பத்தாது, ஆதாரம் வேணும். சந்தேகம் பத்தாது, சாட்சி வேணும். என்ன செய்ய சொல்றீங்க சார்? ஆதாரத்தோட சாட்சியோட அந்த இசக்கியை நான் அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். முதல்ல அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாருங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை தேடி சென்னைக்கு நிறைய அப்பாவி பசங்க வர்றாங்க. அவங்களையெல்லாம் காசை காட்டி கூலிப்படைகளா மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வலையில விழப்போற அடுத்த அப்பாவி யாருன்னு தெரியல. நாங்கதே உங்களை சிந்தாம சதறாம சிக்குன்னு இந்த வண்டியில ஏத்தி திண்டுக்கல் ரயில ஏத்த போறோம். அப்பா, இவங்களெல்லாம் நம்ப கூடாது. போற வழியில சண்டை போட்டு நிக்க போறாங்க. இல்லடா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி நான் சண்டை ரவுஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஆமாப்பா, உன்ன மாதிரி டான்ஸ் குத்துல அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டேன். என்னமோ தெரியல, இவங்களோட ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு பாசம். எங்க அண்ணனுக்கு கல்யாணமா போகுதுல, அதுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சா வருவீங்களா? நீங்க வரலைன்னா கூட அஞ்சலி அனுப்பி வைங்க. இல்ல வெற்றி, எங்களுக்கு சாட மாட பத்தி தெரியும்ல. எங்க உங்க அட்ரஸ்? இல்ல, பத்திரிக்கை அனுப்பணும்ல. அட்ரஸ் தானே தம்பி, நான் தர்றேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும். கிளம்புங்க கிளம்புங்க. அண்ணே, பெட்டி தூக்கணுமாண்ணே? நானே கூலி
வேண்டியதானே போங்கண்ணே. அண்ணே நீங்க முன்னாடி போங்க, நான் போட்டிட்டு எடுத்து வந்துடுறேன். வாங்க வாங்க. குழந்தைய பாத்துக்குங்க. பிரதர், உங்க லக்கேஜே பாத்துக்கிட்டு இருந்தா இந்த லக்கேஜ் யார் தூக்குறது? வர வர நீ ஓவரா பேசுற. வர வர நீ ஓவரா பாக்குற. முதல்ல பொத்திட்டு நர்ற நடக்குறான். ஆத்தி என்ன தலக்கணும்? ஏய் யார சொல்ற? வெட்டிய சொன்னாப்பா. அஞ்சலி செல்லு ஆட்டைய போடுறான் மாப்பிள. கொடுங்க தம்பி. நான் எடுத்து வரேன். பரவாயில்ல கொடுங்க. அவ்வளோ. அஞ்சலி வாமா. அவகிட்ட சொல்லிட்டுமா? எது? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏன் நீ சொல்ற? டேய் அவளை பிடிச்சிருக்குன்னு அவள்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். என்னப்பா அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நீ பாட்டுக்கு அதையாச்சும் சொல்லி நெருப்பு வச்சிட போறாங்க. சூப்பர் 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 சார். ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இப்படியே வரைஞ்சிருவேன் சார். ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிக்கும். எனக்கு எதுக்கு சார் 5 நிமிஷம்? ஜெராக்ஸ் எடுக்கிறது எவ்வளவு டைமோ அதான் நம்ம டைம். போடக்கணும் இங்க இருக்கு. 1 மினிட். இன்னைக்கு இந்த முக்காமணியை சிக்கியிருக்கானா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. பொண்ணுன்னா உங்களுக்கு அக்கறை புரிஞ்சுக்கிட்டு வருமே. ட்ரெயின் கிளம்ப போகுது. நாங்க வரட்டுங்களா? சரி. வா. சரி அஞ்சலி, போனதும் ஃபோன் பண்ணணும். என்ன? சரி சித்தி. வரேங்க. சரிடி. பாருங்க எப்படி நானே இது இத நான் எதிர்பார்த்ததாயா. அவன் ஒரு உல்டா ஓவியா. யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். ப்ளீஸ் சார் போயா. சீக்கிரம் காய விடுங்க. இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்தே இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டிட்டு போறா? சீக்கிரம் அண்ணன் வர நேரமாச்சு. அடேங்க அப்பா, என்ன வெயில் ஆச்சி. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி ரெடி. அங்க போய் பாரு. அட்டா 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 அட்டா. என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன வந்தா என்ன? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க கொடுங்க. நீ என்ன அண்ணிங்கற? அவ என்ன குழந்தைங்கற? நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. மாமா நான் பிடிக்கலையாம். அப்ப அத்தான்னு கூப்பிடவா? ஐயோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன். நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பார்க்க வேண்டிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ குழு குழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகா தாயா இருக்க. நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஏய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பண்ணிட்டு இருக்க? பாரு பாரு. ஏய் நிறுத்து. ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்லும்போது வந்தா போது. ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா. நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காதியா? விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? வா. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா. நிறுத்துமா. நீ ஏன்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல.
ஒண்ணும் குழப்பம் இல்ல புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் சோத்த திங்கிறியா வேற என்னத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல. பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன். அப்ப வா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவ்யூஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டானா? நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன். அவன் தாயா ராங்க வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு என் வண்டியோட கிடைச்சது இப்படி நொறுக்கிட்டியோடா? ஐயோ தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் எங்க போற? அப்புறம் என்னண்ணே தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாளா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னனே. அடி 10,000 ரூபாய் டிங்கரிங் வேலைக்கு ஆகுது. அது உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி யாராவது வேணும்னா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அதுல முதலாளி எனக்கு டிரைவிங் விட்டா வேற வேலை தெரியாது முதலாளி. போய் கக்கு சொல்லு. வண்டி ஓட்டுறதுக்கு பதிலே நீ பண்ணலாம். இல்ல முதலாளி இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. ஏண்டா கூலி வாங்கிட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு சூடு சொல்ற மாதிரி போயிரும். போடா முதலாளி. டேய் தம்பி மேல கைய வச்சே வெட்டிடுவேன். பணம் திமிரல பேசுறியா? முட்டாள பாரு. ஏய் நீ செத்தா சொத்து பத்திரத்தை சேர்த்து அடிக்க மாட்டாங்க. ஒத்த காசு தான் நெத்தில. ஞாபகம் வச்சுக்க. முதலாளி போய் விடா. என்னடா முதலாளி வேலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும் சேர்த்து கிடக்குற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல. இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதரப்பேல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லண்ணே ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு ஜாஸ்தி பேசாம வாயிலே போடு. என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறிய? ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டகன்னு குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா எல்லா பிடிச்சியும் நீயே முடிக்கிற. என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன பின்னால வராத. போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதான் பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது செலன்.